போன கிளாஸ்ல உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறேன். அதாவது வலஞ்சுழி இடஞ்சுழி. அதாவது வலது பக்கம் எத்தனை தடவை போடுறது, இடது பக்கம் எத்தனை தடவை போடுற அந்த மாதிரி போன கிளாஸ்ல உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். இது போன கிளாஸ்ல வராத ஆக்களுக்கு வேணுமெண்டா திருப்பி ஒரு தரம் விளங்கப்படுத்துறேன். சரியா? போன கிளாஸ்ல வராத ஆக்களுக்கு வேணுமெண்டா திருப்பி ஒரு தரம் விளங்கப்படுத்துறேன். அதாவது இப்ப இந்த ஒரு படம் கீறி இருக்கிறேன். இந்த படத்துல சரியா ஒரு ஆள் வந்து இங்க நிக்கிறார், ஒரு பிள்ளை. சரி, நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க. நீங்க நின்று இந்த பாடசாலை, இது வந்து பாடசாலை, இதுக்கு இங்க இருந்து நீங்க இங்க போகணும். அப்ப போகணும்னு சொன்னா நீங்க எத்தனை தரம் வலது பக்கம் போயிருக்கிறீங்க, எத்தனை தரம் இடது பக்கம் போயிருக்கிறீங்க. இப்ப நீங்க இதால போகக்குள்ள எத்தனை தரம் வலது. அப்ப சும்மா உதாரணத்துக்கு கேட்காங்க, நீங்க எத்தனை தரம் வலது பக்கம் மாறுனீங்க, எத்தனை தரம் இடது பக்கம் மாறுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. அப்ப என்ன செய்யற எல்லாரும், சில பேர் வந்து இந்த விஷயம் செய்ய தெரிய முறை தெரியாதாக்கள் என்ன செய்யற சொன்னா இப்படி 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 இருந்துட்டு வகுப்புல இருந்துட்டு கிருகுற, இப்படி போறியா இப்படி போறியான்னு. இப்ப அதுக்கு நமக்கு சரியா இந்த இருக்கிற 3 விரல், அதாவது கட்டாய ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், இடது கைதான். வலது கை எடுத்துடக்கூடாது. வலது கை எடுத்தீங்கன்னா எல்லாம் மாடி போகும். அப்ப நீங்க கட்டாயம் சரியா இடது கை, உங்களோட இடது கையில இந்த 3 விரல் எடுக்கிற செய்யற முறை. சரியா? நான் பேசுற யாருக்கும் விலங்குகள் சொன்னா கை வைத்துங்க. விலங்கு தானே? ஓகே, சரி, ஓகே. இப்ப மைக் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க ஏதாச்சும் பிரச்சனை சொன்னா கையை வைத்துனீங்கன்னா எனக்கு விளங்கும். என் ஸ்கிரீன் வந்து பேச வருதா? வருது. ஓகே. அப்ப கட்டாயம் நீங்க சின்ன இடது கையை, உங்களோட இடது கையை தூக்குங்க எல்லாரும். இடது கை. சரி, இதுல இந்த 3 விரல், இந்த 3 விரல் எடுத்து அதுல நாம இப்ப பாக்குறோம். இப்ப 3 விரல் என்னதுக்கு எடுக்கிறேன்டா, இந்த இருக்கிற விரல் உங்களோட தலை. எது? நடுவுக்கு இருக்கிற விரல் உங்களோட தலை. இங்கால இருக்கிற உங்களோட வலது கை. இந்த இருக்கிறது வந்து உங்களோட வலது கை. இந்த இருக்கிற உங்களோட இடது கை. உங்களோட இடது கை பக்கம், உங்களோட இடது பக்கம். இது உங்களோட வலது பக்கம், இது உங்களோட தலை. நீங்க போறீங்க வாரீங்கன்ட்டு நீங்க பாக்குறதுக்கு. சரியா? இப்ப இந்த ஒரு ஆள் வந்து இப்படி போறாரு. இந்த வீரர், இந்த நடுவுற வீரர் தலை என்று சொன்னது நீங்க போற பாதை. இப்படித்தான் நீங்க போறீங்க. இந்த கோடுக்கிற இது நீங்க போறீங்க பாதை, உங்களோட ரோட் தால போறீங்க. தால போகக்குள்ள சரியா, இந்த போகக்குள்ள இப்ப இது உங்களோட வலது, இது வலது கை. இந்த அரைக்கிற கை வலது கை, இது வந்து இடது கை. இடதுன்னு நினைச்சுக்கோங்க. வலது கை என்ன, வலது பக்கம். இந்த அரைக்கிறது வலது பக்கம், இது இடது பக்கம். அதாவது உங்களோட வலது கை பக்கம், இது உங்களோட இடது கை பக்கம். மேல உள்ளது உங்களோட தலை. இப்படி நினைச்சுக்கொள்ளுங்க. சரியா? அப்புறம் இதால இப்படி போகக்குள்ள இப்ப இவர் வந்து இங்கால சைட்ல திரும்ப போறாரு. நான் கையை ஆட்டுறது விளங்கு. உங்களோட இங்கால சைட்ல அவர் திரும்ப போறாரு. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, வலது, இது வந்து வலது. அப்ப இதை வந்துட்டு வலது பக்கம் திரும்புறாரு. இது வலது பக்கம் திரும்புறாரு. அப்ப கட்டாயம் என்ன செய்யணும்டா, அந்த மூலையில எழுதணும். வலது பக்கத்துக்கு வலது. இந்த ஐக்கன் சொன்னா இந்த படத்தை வலது, இந்த சைட்ல வலது பக்கம் வெறு திரும்புறாரு. சரி, இங்கல வலதுக்கு திரும்பிட்டாரு இப்படி. இப்ப திரும்பினதுக்கு பிறகு இப்ப இங்காலதான் நான் போகணும். அப்ப இங்கால சைட் இடது பக்கம். அப்ப இந்த மூலையில இடது. திரும்பித்தாரு இப்படி. இப்படி திரும்பினதுக்கு பிறகு திருப்பி என்ன செய்வாரு, வலது. சரியா? இப்ப என்ன செய்வாரு, இங்கால போகக்குள்ள அங்கால பக்கம். அப்ப இவிடத்தை வந்துட்டு இடது பக்கம், இந்த மூலையில இடது பக்கம். இப்படியே போறாரு. இப்படி போன உடனே இங்கால வலது, இங்கால வலது. அப்ப இவிடத்தை வலது. இப்படியே வந்துட்டாரு. வந்தா இங்காலையும் வந்து வலது, இங்காலையும் வலது. அப்ப இவிடத்தை வலது. சரி, இப்படி வந்தாருண்டா அங்கால இடது. இந்த மூலையில கட்டாயம் மூலையில எழுதி கொள்ளணும். இல்ல நீங்க நடுவுக்கு எழுதிங்கன்னா மாட்டிடுவீங்க, பிழைச்சு போகும்.
இந்த மூலையில நான் எப்படி போட்டீங்க பாருங்க, மூலையில தான் போடுறேன். Right. இப்படியே போறாரு, போனா எங்கால கை பக்கம் மாற போறாரு, எங்கால இடது பக்கம் மாற போறாரு. ஏன் அங்கால சைடு வந்துட்டு இடது, அப்ப இவடத்தை வந்து இடது. ரைட், இப்படியே போறாரு. அங்கால அடுத்ததுக்கு வலது, இது வலது. அப்படியே அடுத்து போறாரு. அடுத்தது வந்து வலது, இதுவும் வலது. அடுத்தது இப்படி வந்து அங்கால வந்து இடது. சரி, இப்ப எத்தனை தரம் வலது பக்கம், எத்தனை தரம் இடது பக்கம்? வலது பக்கம் 1 2 3 4 5 தரம், இடது 1 2 3 4 5. சில பேர் யோசிச்சிருக்காங்க எப்படின்னு சொன்னா, மேலே வந்தாலாம் வலது, கீழே வந்தாலாம் இடது. இப்படி நான் படம் ஆக்கிறாதுங்க. சரியா? படம் மாறி வந்துட்டா எல்லாம் சிக்கலாகும். இன்னும் உண்டு, படம் இப்படி வந்து இப்படி போறேன் வைங்களேன், அப்ப எங்க மேலே எங்க கீழே என்ற பிரச்சனை. அப்ப அதால நீங்க மேலே வாரது கீழே வாரது அப்படியே தான் யோசிச்சிருவானா. சரியா? நமக்கு ஒரே வழிமுறை, நீங்க அங்கிருந்து வந்தாலும் சரி இங்க இருந்து வந்தாலும் சரி, உங்களோட இடது கை எது, அந்த இடது கையை தான் யூஸ் பண்ணணும். சரியா? வேற எதை யூஸ் பண்ண, வலது கையை யூஸ் பண்ணக்கூடாது, இடது கையை இந்த செய்முறைக்கு. அப்ப ஒரு ஆள் இப்படி போறாருன்னு சொன்னா, ஒரு ஆள் சொல்லுது இதுல கொஞ்சம் எடுத்து இப்படி 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 போறதெல்லாம் கஷ்டமா இருக்கு. சரியா? ரைட், அவருக்கு சொல்லி காட்டுறேன். இந்த அருகி பேப்பர், இந்த அருகுது பேப்பர் விளங்குதா, பேப்பர் விளங்குது. ரைட், இந்தா போறது. இப்ப என்ன கையை மாத்தல, பேப்பரை கறக்குறேன் பாருங்க. சரியா? ரைட், பேப்பரை கறக்குறேன், அப்படியே இருக்கு கை. இந்த பேப்பர்ல நம்ம இப்படித்தான் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. சரியா? இப்ப எங்கெல்லாம் மாறுறது, இப்படி பேப்பரை கிறுக்கி கிறுக்கின்ற ஆன்சர் குயிக்கா எடுக்கலாம். விளங்குதா? ரைட், எகைன் சொல்லுங்க. ரைட், எகைன் கவரேஜ் ப்ராப்ளம். கவரேஜ் ப்ராப்ளம் நாங்கள் கை வைக்கலாம். இல்ல, ஒரு ஆளே கவரேஜ் பிரச்சனை இருக்குது. அஃப்ரீத், விளங்குதா? ஓகே, ஃப்ரீதா கவரேஜ் ப்ராப்ளம்னு போட்டிருந்தீங்க. திருப்பி ஒரு தரம் சொல்றேன். இந்த இதுல பேப்பர்ல மாத்தி பாக்குறது சொல்லணும். இப்ப இந்த அரைக்கும் சொன்னா இங்க பக்கம் கையை கொண்டு போறேன். சரியா? இந்த பாருங்க, இப்படி கையை கொண்டு போறேன், இந்த வலது சைட்ல இது செய்யப்படுது. அப்படின்னு சொன்னா இங்க நாம எழுதுறோம், விடத்த இந்த மூலையில வலது எழுதிட்டு இந்த பேப்பர் டக்குனங்க இருக்கும். இப்படி இருக்கக்குள்ள இப்ப எங்கால பக்கம் போப்புறேன், மேல போப்புறேன். அண்டா விடத்த வந்து இடது பக்கம். திருப்பி இருக்கிறேன் மாறிட்டு, இப்படி வந்தா திருப்பி என்ன இங்கால பக்கம் போப்புறேன். அப்ப விடத்த வந்து இடது. திருப்பி இது செய்யறேன், இப்படி போகக்குள்ள இங்கால இந்த கை பக்கம் போப்புறேன். அப்ப இவிடத்த வலது. இப்படி போய் பேப்பர் கிறுக்கி 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 பொருளே கட்டிக்கார பிள்ளைசி இல்ல. நாம வந்து இப்படி இது செஞ்சோம்டா கைய பாம்பு தான் கொண்டு போகணும். சரியா? அப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் விடுபட்டு. அதோட இது இப்படி இது செய்யலாம். அப்படியும் இதுவும் விளங்கலேண்டா, சரியா, நீங்க பஸ் ஓட்டுற மாதிரி இப்படி வலது பக்கம் இடது பக்கம் இப்படி நினைச்சு தான் கொண்டு போகணும். அப்ப நீங்க இது வந்து கொஞ்சம் கஷ்டம். இதை விட இந்த முறை சரியான லேசான முறை. சரியா? அதாவது நீங்க நினைக்கிறது யார்கிட்ட ஒரு ஆள்கிட்ட கேட்போம், இந்த மாணவன் இது வைத்தியசாலை, இது பாடசாலை. ஒரு மாணவன் 2வது செங்கோணம் தாண்டி நடந்து வந்து கொண்டிருக்கும் சமயம் அவனது வலது கை பக்கம் தோன்றக்கூடிய இடமெது? யாருக்கு தெரியும்? பாப்போம், யாருக்கு தெரியும்? ஒரு மாணவன்
பாடசாலையை நோக்கி வந்து கொண்டிருக்கும் சமயம், அதாவது இரண்டாவது செங்கோணத்தை தாண்டி வந்து கொண்டிருக்கின்ற சமயம் அவனது வலது கைப்பக்கம் இருக்கும் இடம் எது? ஒன்று வைத்தியசாலை, இன்னொன்று பாடசாலை. ரெண்டு இருக்கு. எது வரும்? பாடசாலைங்கிறார்கள் கைத்துங்க. வலது பக்கம். ரைட். வைத்தியசாலைங்கிறார்கள். இப்ப சரியா உங்களை சொன்ன நான், நீங்க நடந்து வந்துட்டு இருக்கிறீங்க, ரெண்டாவது செங்கோணம் தாண்டி. இப்ப ஒரு ஆளுக்கு என்னன்னா செங்கோணம் எனக்கு தெரியும். சரியா? செங்கோணம் என்று சொன்னா இந்த இருக்கிற டானா சைட்டு தான் சொல்ற செங்கோணம். இந்த இருக்கிற செஜ்ஜியா டானா மாதிரி இருக்கு. இதுதான் சொல்ற செங்கோணம். அப்ப இப்படி ஒரு படம் தந்தா இந்த உருவில் எத்தனை செங்கோணம் இருக்கு? எத்தனை செங்கோணம் இருக்கு? இந்த உருவில் எத்தனை செங்கோணம் இருக்கு? 4. வெரி குட். இந்த உண்டு, இந்த உண்டு, இந்த உண்டு, இந்த உண்டு. இந்த டானா சைட்டை தான் சொல்ற செங்கோணம் உண்டு. அப்ப இதுவும் செங்கோணம் தானே? இதுவும் செங்கோணம் தானே? இது செங்கோணம், இது செங்கோணம். அப்ப இந்த வாரதுகள் எல்லாம் வந்து செங்கோணம். அப்ப இந்த இடத்த ஒரு செங்கோணம் இருக்கு. சரியா? இந்த ஒரு இடத்து செங்கோணம் இருக்கு. ரெண்டு செங்கோணத்தை கடந்த விற்பாடு என்றா ரெண்டு செங்கோணம் என்றா இது ஒரு செங்கோணம், இது ஒரு செங்கோணம், ரெண்டு செங்கோணம். அப்ப இதால அப்படி வரக்குள்ள, இதால இப்படி வந்து இப்படி வரக்குள்ள அவர வலது கை பக்கம், வலது கை என்றா இதா, இதா வலது கை. இடது கை என்றா இதா. இந்த ஆள் காட்டுறது வலது கை. அப்ப இப்படி வரக்குள்ள, இங்கால சீட்டை வரக்குள்ள எது? இந்த வலது பக்கம் இருக்கிறது பாடசாலை. வைத்தியசாலை சொன்னார்கள் பிள்ளை. விளங்குதா? வைத்தியசாலை சொன்னார்கள் பிள்ளை. இடது பக்கம் இருக்கிறது தான் வைத்தியசாலை. இப்ப நீங்க ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் பார்ட்டி முந்தா நாள் அன்றைக்கு எக்ஸாம் ஒன்று செய்வீங்க. அந்த எக்ஸாம்ல சரியா இப்படியோ ரோட்டண்டு வரக்குள்ள இப்படி போகுது, இப்படி இங்கெல்லாம் வருது. இவிடத்த வந்து நூலகம் இருக்குது, இங்கெல்லாம் பாடசாலை இருக்குது. பாடசாலை இருக்கு. கோபி என்ற மாணவன் தால வந்துட்டு இருக்கக்குள்ள என்னத்தை நோக்கி இவிடத்த இதுன்னு சொன்னா இது வைத்தியசாலை. வைத்தியசாலையை நோக்கி போய்கொண்டிருக்கக்குள்ள வலது பக்கம் இருந்தது என்ன என்று கேட்டையா வரலையா? வந்த. அப்ப என்ன நீங்க நினைச்சுக்கொள்ள, நீங்க நாம போயிட்டு இருக்கோம், நம்ம இந்த போய்கொண்டிருக்கோம். அப்ப போகக்குள்ள சரியா நம்மட வலது கை எங்கால இருக்குது? இங்கால. அப்ப வலது கை பக்கம் என்ன இருக்குது? என்ன? நூலகம் இருக்குது. இப்படி போறாரு. அப்ப இதான் வலது பக்கம். இங்கால இடது பக்கம். இது வந்து இந்த இருக்கிறது இடது, இங்கால வலது. இல்லாட்டி நீங்க அவர் போற மாதிரி நினைங்க. போகக்குள்ள இங்கால சீட்ல இருக்கிற நூலகம், இடது கை பக்கம் கேட்டா அங்க உள்ளது பாடசாலை. அப்படி எடுக்கணும். விளங்குதாப்ப? விளங்கினாக்கள்? சரி. இப்ப இந்த செக்ஷன்லயே 3 செக்ஷன் சொல்லி தந்திருக்கேன். ஒன்று செங்கோணம். செங்கோணம் என்றா விளங்கிட்டா? ரெண்டு செங்கோணத்தை தாண்டினா இந்த உண்டு, இந்த உண்டு. 4 செங்கோணத்தை தாண்டினா எங்க வரும்? 1 2 3 4. அப்ப இதால போவார். இதால 4 செங்கோணத்தை கடந்து போறாரு அப்படின்னு வந்தா இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இதால போறாரு. 1 2 3 4 இதால போறது. சரியா? 4 செங்கோணத்தை கடந்து போறாரு என்கிறது. சரி. இப்ப செங்கோணம் சொல்லிட்டேன், கடந்து போறது சொல்லிட்டேன். இப்ப வலது இடது. இது விளங்கி நாட்கள் கைவித்துங்க. வலது பக்கம், வலது பக்கம், இடது பக்கம் போன கிளாஸ்லயும் சொல்லி தந்தது. சரி. இப்ப இடத்தை மாத்து. இடத்தை மாத்து. அந்த பெடியன் வந்து
இங்கதான் நிக்கிறாரு. இங்க வரப்போறாரு, வீட்டுக்கு வரப்போறாரு. சரியா? இவரு வீட்டுக்கு வரப்போறாரு. இங்க இருந்து இங்க போகணும். அப்ப அது நம்ம படிச்சது அங்க இருந்து இங்க வார். அப்ப ஏற்கனவே சொல்லி தந்தம்பா, எந்த கையை நாம எடுக்கணும். கையை வைத்து காட்டுங்க. எந்த கை எடுக்க? எந்த கை? இடது கை எடுக்கணும். அதானே? இடது கை. இதுக்கும் அதே தான். நீங்க கையை மாத்தக்கூடாது. ஒரே ரோல்ஸ் தான். இடது கை தான். சரியா? இதுவும் அந்த வலது இந்த 3 கை விரலும் தான். இப்ப இங்க நிக்கிறாரு. இப்படி போகக்குள்ள எங்கால மாற போறாரு? வலது பக்கம் எங்கிறார்கள் கை ஊத்துங்க. வலது பக்கம் எங்கிறார்கள் கை ஊத்துங்க. எங்கால மாறுவாரு? இது சின்ன விரல் வலது பக்கம். இந்த சின்ன விரல், இந்த இருக்கிற விரல் வலது பக்கம். அவர் இப்படி போறவரு இங்கால மாறுவார். அப்ப இவ்விடத்தை வந்து வலது. விளங்குதா? மாறிட்டாரு. இப்ப எங்கால மாறுவாரு? வலது பக்கம் எங்கிறார்கள் கை ஊத்துங்க. இடது பக்கம் எங்கிறார்கள். வெரி குட். இப்ப இந்த சைட் இடது. அப்ப இவ்விடத்தை வந்து இடது பக்கம் மாறுவார். சரி, இப்படி வந்துட்டாரு. இப்ப எங்க பக்கம்? இடதா? ரைட், இடது. ரைட், இங்கால இந்த சைட் வந்து கையை வச்சு பார்த்தா இங்கால வருது. அப்ப இது இடது. ரைட், இப்படி வந்தது. இப்படி வரக்குள்ள இந்த விரல் இது வந்து வலது. இப்படி போகக்குள்ள இந்த விரல் வலது. இங்கால போகக்குள்ள இங்கால இடது. இதுவும் இடது. போகக்குள்ள இங்கால சி. ரைட், இப்படி வந்தோன்னா இங்கால வலது. இது வலது. இதுவும் வந்து வலது. இது இடது. சரியா? கொஞ்சம் 2 மணி பிடிச்சிடும். கையை மாத்தி 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 கொண்டு வர்றது. அப்படி இல்லைன்னா இந்த புத்தகத்துல பேப்பர்ல இருக்குது. இப்ப இப்படி போயிட்டு நீங்க இது செய்ய தேவையில்லை. அடுத்தது இப்படி கிரிக்கணும். பேப்பரை கிரிக்கி போட்டு இங்கால பக்கம். இப்படி செய்யக்குள்ள இங்கால பக்கம். அந்த மூலையில கட்டாயம் எழுதணும். ரைட், அங்கால இப்படி போகக்குள்ள இப்படி நீங்க பேப்பர் செய்ய வந்துடும் கை பழக்கம். ரைட், விளங்கினாக்கள். இப்ப உங்களோட பேப்பர் எடுங்க. முதலாவது இந்த இருக்குது. சரியா? நான் இப்ப படிப்பிச்சதுதான். இப்ப படிப்பிச்சது. இந்த படியன் வந்து இந்த வீட்டை நோக்கி போறாரு. அப்ப போகக்குள்ள எனக்கு இயலாது. இப்ப போறாரு. இப்ப போகக்குள்ள முதலாவது கேள்வி, சிறுவன் வீட்டுக்கு செல்ல எத்தனை தடவை வளஞ்சுழியா போயிருக்காரு? இப்ப அதுல சொல்லப்பட்டிருக்கு 5 தரம் சொல்லப்பட்டிருக்குது. 5 தரம். இப்ப நீங்களாவே கீறி இது செய்யணும். சரியா? ரெண்டாவது இடஞ்சுழி போனது. இடஞ்சுழி இடந்து தடவை ஆகிறது. இந்த வந்தது இடஞ்சுழிகள். 5 தடவை. சிறுவன் வீட்டுக்கு செல்ல எத்தனை தடவை கிழக்கு நோக்கி போய்க்கார்? கிழக்கு நோக்கி என்று சொன்னா முதலாவது படம் இருக்கு. கிழக்கு பக்கம்டா. சரியா? இங்க பாருங்க. இப்படி போறதெல்லாம் இந்த இருக்குது. இப்படி போனா என்ன பக்கம்? மேல போறது வடக்கு பக்கம். மேல வாரது வடக்கு. இப்படி வாரது கிழக்கு பக்கம். இங்க இருந்து இங்க வாரது தெற்கு பக்கம். இப்படி போறது மேற்கு பக்கம். எனக்கு ஒன்றும் பிள்ளைங்கல்ல என்று சொல்றால். சரியா? இந்த இதுல இந்த நோக்கி இங்க இருந்து இப்படி போனா வடக்கு. இங்க இருந்து இப்படி வந்தா கிழக்கு. இங்க இருந்து இப்படி வந்தா என்ன? தெற்கு. இங்க இருந்து இப்படி வந்தா மேற்கு. ரைட். இப்ப அந்த பேப்பர்ல பாருங்க.
கிழக்கு பக்கம். முதலாவது சிறுவன் எத்தனை தடவை கிழக்கு நோக்கி என்று சொன்னா இப்படி போய்ப்பார், இப்படி போறது. சரியா? அப்ப எங்க பாருங்க, ஒரு தரம், இந்த 2 தரம், 3 தரம், 4 தரம், 5 தரம், 6 தரம். அப்ப 6 தரம் இந்த கிழக்கு நோக்கி போய்க்காரு. ரைட். அடுத்தது சிறுவன் எத்தனை தடவை வடக்கு நோக்கி, வடக்கண்டா எப்படி போவாரு? மேல மேல போவாரு. ரைட். அப்ப மேல மேல போறதுக்கு இது வந்து கீழே வருது, இது வராது. ரைட். இந்தா உண்டு, இந்தா உண்டு, உண்டு, இது கீழே வராது. 2. ரைட். வடக்கு எத்தனை தரம் வரும்? 2 தரம். ரைட். அந்த வந்திருக்குது 2. சரி. சிறுவன் எத்தனை தடவை தெற்கண்டா அங்க இருந்து இப்படி வருவார். தெற்கு 1 2 3 3. ரைட். யார் ஆன்சர் பண்றீங்கன்னு பாப்போம். எத்தனை தடவை மேற்கு பக்கம் போய்க்கார்? எத்தனை தரம் அந்த படத்துல மேற்கு பக்கம் போய்க்காரு? ஆன்சர் தெரிஞ்சால் கை வைக்கலாம். மிஸ்கா சொல்லுங்க, எத்தனை பக்கம், எத்தனை தரம்? வடக்கா சார்? என்ன கேட்ட? மேற்கு பக்கம். எத்தனை தரம் மேற்கு பக்கம் போய்க்காரு? 3 சார். நல்ல விட, நல்ல விட. 6 சார். 6. ஹம்தா சொல்லுங்க. 0. 0. வெரி குட். நல்லா பாருங்க, மேற்குக்கு போய்க்காரா, மேற்குக்கு போய்க்காரா? போகல. என்ன மிஸ்கா குழம்பிட்டீங்களோ? மேற்கண்டா எப்படி போறது? இப்படி போறது. இந்த இருக்கு இப்படி போறது. இங்க எங்க போய்க்கிறா? இப்படி இப்படி எங்கேயும் போய்க்கிறா? இந்த பக்கமா எங்கேயும் போயிருக்காரா? போகல. இங்க இருந்து தான் வந்திருக்காரு, இங்க இருந்து போகல. விளங்குதா மிஸ்கா? சரி, அடுத்த கேள்வி. இது அந்த பிக்சர்ல இந்த படியன் இங்க இருந்து போறாரு, அது நான் இப்ப சொல்லி தந்தது. ரைட். இது உதாரணம் போடுவட்டிக்குது. இந்த அடுத்த கேள்வியை பார்ப்போம். இதுக்கு குயிக்கா உங்களோட புத்தகம் இருக்குது, ஆன்சர் எடுங்க. இதுல தரவுப்புல சரியா? நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? இத வந்து பாடசாலைக்குங்கிறதுக்கு பதிலா வீடுக்கு என்று மாத்துங்க. வீட்டுக்கு, இதுவும் பதிலாது, இதுவும் வீட்டுக்கு, இதுவும் வீட்டுக்கு, வீட்டுக்கு இந்த இருக்கிறது, இதுவும் வீட்டுக்கு. எல்லாத்தையும் வெட்டி போட்டு வீட்டுக்கு. ஏனெண்டா இதுதான் ஸ்கூல், இங்க வீடு. அப்ப இங்க இருந்து தானே போறாரு. சரியா? இங்க இருந்து போறாரு. இப்ப இதுக்கு நீங்க ஆன்சர் எடுங்க. போய்க்கா எத்தனை பக்கம் வலது, எத்தனை பக்கம் இடதுன்னு பாப்போம். புக் இல்லாதாக்கள் டக்குன கீறித்து ஒவ்வொரு கேள்விக்கும் ஆன்சர் எடுங்க. சார் நான் விட எடுத்துட்டேன் சார். விட எடுத்துட்டீங்க. அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
விட எடுத்தாக்கள் கை வைத்தலாம். ஆல்ரெடி எடுத்தாக்கள். சனோஜன் எடுத்துட்டீங்களா ஆன்சர்? இல்லை சார். ஏன் டோட்டலியா? இல்லை சார். டோட்டல் அடிக்கு ரீடிங்களேன் குயிக்கா. என்ன கேட்டுக்கல தானாலியா இல்லை. எத்தனை தடவை இடஞ்சுழியா தெரியும் இடஞ்சுழி சலாஹ் எடுத்துட்டீங்களா? முதலாவது கேள்வி, எத்தனை தடவை வலஞ்சுழியா பொய்க்கார்? வலஞ்சுழின்னு சொன்னா இங்க இருந்து போறாரு, உங்களோட கையில காட்டலாம் எத்தனை தடவை வலஞ்சுழின்னு. ஆயிஷா செய்து முடிஞ்சா தொடர்ந்து செய்யுங்க. சலாஹ் நல்லா கொஞ்சம் பாருங்க. ஆன்சர் காட்டுறது ராங். சரி பாப்பமே. ரைட், இப்ப பாருங்க. முதலாவது கேட்டிக்குது வலஞ்சுழி. ஒயிட் போர்டில் எழுதுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப எங்க இருந்து போறாரு? இங்க இருந்து போறாரு, இங்க வீட்டுக்கு போறாரு. இப்ப இங்க இருந்துக்குள்ள அதே நம்ம இடது கைதான் இது. இப்படின்னு போறாரு, போகக்குள்ள இந்த சின்ன விரல் வலது பக்கம். அப்ப முதலாவது வலது பக்கம் வருது. அப்ப இவ்விடத்தை என்ன வலது. ரைட், இப்படி மாறிச்சு. அங்கால வந்து இடது பக்கம். அப்ப மேல வந்து இவ்விடத்தை இடது. பாருங்க நான் இப்படி எழுதுறேன். சரியா? நீங்க வந்து நடுவுக்கு இங்க இங்க எழுதினீங்கன்னு சொன்னா அடுத்தது எழுத நான் எழுதிட்டேன் தானேன்னு போயிடுவீங்க. அதால சித்தி அந்த மூலையில எழுதணும். ரைட், இப்ப இடது பக்கம் போயிட்டாரு. ரைட், மாறிட்டு திருப்பி இங்க திருப்பியும் இடதுதான். அப்ப இதுல இடது. ரைட், இங்க வந்தா இங்கால சைட் மாற போறேன். அப்ப வலது பக்கம், இது வலது. ரைட், இப்ப போக்குள்ள இங்கால மாற போறேன். அப்ப இதுல வலது. ரைட், மாறிட்டு மாறினா இங்கால இடது. அப்ப இவ்விடத்த இடது. இப்படி வந்தா இங்கால வலது. இப்ப இங்க இருந்து வலது. ரைட், இப்படி போக்குள்ள இங்கால இடது. அடுத்தது இப்படி போகக்குள்ள திருப்பியும் இடது. இவ்விடத்த இடது. திருப்பி இப்படி வந்து இங்கால வலது. இப்படி வருது. வலது இடது வலது இடது. சரி, இப்ப முதலாவது கேள்வி. முதலாவது கேள்வி என்ன கேள்வி? முதலாவது கேள்வி, ஆகாஷ் வீட்டுக்கு செல்ல எத்தனை தடவை வலஞ்சுழியா போயிருக்கார்? வலஞ்சுழி 1 2 3 4 5 தடவை. 1 2 3 4 5. எத்தனை பேருக்கு 5 வந்தது? 5 தரம். முதலாவதுக்கு 5. வெரி குட். இரண்டாவது கேள்வி,
எத்தனை தடம் இடஞ்சுழியா செஞ்சிருக்கார்? இடது பக்கமா? 1 2 3 4 5. அதுவும் 5 தான். அடுத்தது மேற்கு நோக்கி எத்தனை தரம் போய்க்கார்? பாப்போம் ஆன்சர். மேற்கு நோக்கி கையில காட்டுங்க. மேற்கு நோக்கி எத்தனை தரம் போய்க்கார்? பாப்போம். மேற்கண்டா சார் இப்படி போற எங்கிறாக்கள் மட்டும் கை ஊத்துங்க. மேற்கண்டா அவர் மட்டும் கை ஊத்துங்க. இப்படித்தான் போற மேற்கண்டா கை ஊத்து காட்டுங்க. யார் ரெண்டு விட கேட்கல. மேற்கு நோக்கியண்டா இப்படி போறது எங்கிறாக்கள் மட்டும் கை ஊத்துங்க. பத்தூன் அயனி பத்தூன் இப்படியா போற? அப்படி போறது கிழக்கு நோக்கி போறது. இங்க பாருங்க, இது வடக்கு, இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு. வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. இப்படி போறேன்டா கிழக்கு நோக்கி போறேன். அங்க இருந்து வாரேன் என்று சொன்னா, இப்படி வாரேன் என்று சொன்னா மேற்கு நோக்கி வார. விளங்குதா? அப்ப இங்க மேற்கு நோக்கி வாரது கேட்டீங்க கேள்வி. மேற்கு நோக்கி என்றா 1 2 3 4 5 6. யாருக்கு 6 வந்து? 6. வெரி குட். அடுத்த கேள்வி, 4வது கேள்வி. எத்தனை தடவை வடக்கு நோக்கி சென்றிருப்பார்? வடக்கண்டா மேல போறது என்ன? மேல போறது. அப்ப இங்க இருந்து ஒரு தரம் இது கீழே வராது. இது 1 சரியா? இங்க இருந்து 1 இது கீழே வராது. இங்க 1 2 3 அவ்வளவுதான். 3 வந்தாக்கள் 3. வெரி குட். அடுத்தது ஆகாஷ் எத்தனை தடவை தெற்கு திசை? தெற்கண்டா கீழே வாரது. வெரி குட். நுஹா எத்தனை வந்த விட நுஹாக்கு? 2. பாப்போம். 1 இப்படி வந்து இது மேல வராது. 1 ரைட். வெரி குட். 1 இப்படி வாரது. இப்படி வந்து இந்த 1 2. வெரி குட். 2 எடுத்தாக்கள். எல்லாம் சரி எடுத்தாக்கள் கைதுங்க. எல்லாம் சரி எடுத்தாக்கள் விளங்கிட்டு. அடுத்த கணக்கு. அடுத்த கணக்கு இந்த அடிக்கிறது. இது ஆகாஷ் பாடசாலைக்கு செல்ல எத்தனை தடவை வலஞ்சுழியா போய்க்கிறார்? இந்த அடிக்கு பாடசாலைக்கு இங்க இருந்து போறாரு. இப்படி மாறி 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 போறாரு. எத்தனை தடவை வலஞ்சுழியா போய்க்காரு? நாங்க ஆன்சர் எடுப்போம்ங்கிறாங்க. இதுங்க வெரி குட். அப்ப ஒரு 2 நிமிஷம் தார் குயிக்காடுங்க ஆன்சர். 2 நிமிஷம். இதுல மாற்றம் இல்லை. உடனே என்ன செய்யணும்ன்றா புக் இல்லாதவங்க கீறி அடிங்க. மனசால பாக்குறத விட கீறி அடிக்கிறது நல்லா. Sir, நான் எடுத்துட்டேன் சார். சார் நான் வீட்ல செஞ்சிட்டேன் சார். நீங்க ஹோம்வொர்க்
ஆகாஷ் வாசல் செல்லத்தில் கதவை கிழக்கு 2 2 3 4 5 6 1 2 3 4 5 6 ஆகாஷ் பலகரை செல்லத்தில் கதவை செய்து முடிச்சாக்கள் கையெழுத்துங்க. சனாலியா முதலாவதுக்கு ஆன்சர். 5 வெரி குட். ஷனோஜன் ரெண்டாவதுக்கு ஆன்சர். மைக் ஆன் பண்ணுங்க. 5 சார் 5 வெரி குட். ஹம்தா மூணாவதுக்கு. 6 சார் 6 6 சரியண்டாக்கள் கையெழுத்துங்க ஆகும். 6 சரியண்டாக்கள் 4 பேர் தான் வைத்துறீங்க. ஓகே 6 பேர் வைத்துறீங்க. இப்ப அடுத்தது நாலாவதுக்கு. வடக்கு திசை நோக்கி. அகமட் என்ன விட நாலாவதுக்கு. சார் 2 சார் எத்தனை? 2 2 சரியா? 2 ஹானிஷ் என்ன விட? என்ன 2 3 சார் அந்த கொண்டு பிழைக்குது. அடுத்தது ஆறாவதுக்கு. 5வது தெற்கு திசை. 3 சார் ரைட் பாப்பமா. சரி மைக் ஆன் பண்ண போட்டாக்கள் ஆஃப் பண்ணுங்க. ரைட் பாப்பேன். முதலாவது ஆகாஷ் வலஞ்சுழியா போனது. இப்படி வந்தா இடது பக்கம் கிளை. இது வந்து இடது. வீடியோ பெருசா வருதா? சின்னனா வரைக்கும் இப்ப பெருசா இருக்கா? இப்படி போகக்குள்ள இடது பக்கம் போகுது. ஹை சைட்ல கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த 3 விரல் முன்னுக்கு வாரது வலது. பெண்டைக்கு படிக்கும். வார கிழமை போகக்குள்ள கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். இன்னொரு கிழமை போயிட்டுண்டா மறந்துடுவோம். அப்ப அதால என்ன கை எடுக்கணும்டா இடது கை எடுக்கணும். அதுல இந்த விரல் சின்ன விரல். இந்த சின்ன விரல் வந்து வலது கை. இது உங்களோட தலை. இங்கது போறது, அதாவது தலையண்டா போற கோடு. இது கூட வலது கையால நிக்கிறீங்கன்னு அர்த்தம். இங்கால இது சரியா? இப்ப இப்படி போகக்குள்ள இடது கை பக்கம் மாறுறது. இப்படி வரக்குள்ள வலது கை பக்கம் வலது. இப்படி வரக்குள்ள வலதுல மாறப்போறேன் வலது. இப்படி வரக்குள்ள இடதுல மாறப்போறேன் இடது. இப்படி வரக்குள்ள வலதுல மாறப்போறேன் வலது. வந்துட்டேன். இங்கால வந்தா இடது. இப்படி வந்தா இடது. இப்படி வந்துட்டு இங்கல வந்தா வலது. இப்ப வலது. அவ்வளவுதான். இப்ப என்ன முதலாவது கேட்டிக்குது எத்தனை வலது? 1 2 3 4 5 வலது. ரெண்டாவது கேள்வி
எத்தனை இடது 1 2 3 4 2 3 4 இந்த உண்டு இப்படி வந்து அங்கல போறது அப்ப இந்த உண்டு அப்ப 5 இடது மூணாவது கேள்வி என்ன கிழக்கு திசை நோக்கி போனது கிழக்கு பக்கம் 1 2 3 4 5 6 6ங்கிறது சரி நாலாவது கேள்வி எத்தனை நாலாவது வடக்கு நோக்கி போனது இப்படி போய் 1 2 2ங்கிறது சரி 2 சரி அடுத்தது ஐந்தாவது கேள்வி தெற்கு திசை நோக்கி போனது தெற்கண்டா கீழே இப்படி போய் இப்படி வந்து 1 இறங்குறாரு இப்படி வந்து இந்த 1 இறங்குறாரு 2 இப்படி இறங்குறாரு 3 அப்ப 3 வேணும் 5 சரி எடுத்தாக்கு அப்பாவுக்கு 5 சரியா அப்பா sir. 5 சரியா பிள்ளையா ஒன்று பிள்ளை 1 பிள்ளை எது பிள்ளை முதலாவது அஃப்ரீத் எத்தனை சரி ஒரு பிள்ளை எந்த பிள்ளை அஞ்சாவது கடைசி அஞ்சாவது கடைசி அஞ்சால் கடைசி என்ன தெற்கு திசை போனது விளங்க இல்லையா 3க்கு 2 போட்டு சொல்லி 3க்கு 2 போட்டேன் சரி ஓகே இது விளங்கிட்டேங்கிறாள் கைதுங்க பாடம் விளங்கிட்டு சரி ஓகே அப்ப பின்னுக்குள்ள ஒரு பக்கம் ஒண்டி இந்த கேள்விக்கு நீங்க செய்து போட்டு எனக்கு ஆன்சரை வாட்ஸ்அப் பண்ணணும் சரியா நாளைக்கு கிளாஸ் ஆன்சர் எனக்கு இன்றைக்கு வாட்ஸ்அப் பண்ணணும் அன்றைக்கு செய்ய மாட்டீங்க எப்படியோ செய்துட்டு நாளைய கிளாஸ்ல வரக்குள்ள ஆன்சர் நீங்க கட்டாயம் வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா இந்த இருக்கிறது 2 கேள்வியும் முடிச்சுட்டு போனா சரி ஒரு ஆள் எக்ஸுக்கு இங்க கேள்வி ஒன்று இருக்குதான் மூணாவது கேள்வி இந்த கேள்விப்புல ஒருவர் வையிலிருந்து எக்ஸுக்கு போறாரு நடந்து போறாரு இது அம்புக்குறி காட்டிக்குது அப்ப நீங்க என்ன செய்யுங்கண்டா இதை எக்ஸ் ஆவும் இத வையாவும் மாத்துங்க இங்க இருந்துதான் இப்படி போறாரு அம்புக்குறியில எக்ஸ் ஆவும் இத வையாவும் மாத்துங்க செய்து போட்டு அப்படியே இந்த பக்கத்தை பொட்டை பிடிச்சி அனுப்பலாம் எக்ஸசைஸ் குரூப்ல செஞ்சு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் தரேன் இல்ல புக் இல்ல சார் எனக்கு